பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது டைப்ஸ் ஆஃப் கார்பன் பத்தி. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியாக்டன் மாலிகுல் கொடுத்துருக்காங்க அல்கேன். அது வந்து ஹாலோஜனேஷன் அண்டர்கோ ஆகுது. ஸோ எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு வந்து வரும், அதுல எத்தனை வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர், எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர் வந்து வரும், ஈல்டு எப்படி இருக்கும், எது மேஜர் ப்ராடக்ட், இதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்பனோட டைப், ஹைட்ரஜனோட டைப் பத்தின ஐடியா நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கார்பன்னா என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். sp3 கார்பன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு கார்பனை சுத்தி 4 சிக்மா பாண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து sp3 கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த sp3 கார்பனை அதை சுத்தி எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்றத பொறுத்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியா நம்ம பிரிப்போம். ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது பிரைமரி கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பன் which is attached to only one other carbon. இது எங்கெல்லாம் ஓரத்துல கார்பன், எண்டுல கார்பன் இருக்கோ, ஸோ அந்த மாதிரியான கார்பன் நமக்கு வந்து பிரைமரி கார்பனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எண்டுல இந்த கார்பன் இருக்கு, இது எண்டுல இருக்கு, இது எண்டுல இருக்கு, இதுவும் எண்டுல இருக்கு. மீன்ஸ் அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ இந்த கார்பன் எடுத்துட்டீங்கன்னா இது பக்கத்துல இந்த ஒரு பாண்ட்னால கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால இதை பிரைமரி கார்பன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இது பிரைமரி, 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 இங்க ஓரத்துல இருக்கக்கூடியது எல்லாமே பிரைமரி. ஸோ இது எல்லாமே பிரைமரி கார்பன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல இந்த மாலிகுல்ல எத்தனை பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கலாம். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு, ஓரத்துல இருந்துச்சு அந்த கார்பன் அப்படின்னா அதுல 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப நீங்க டோட்டல் கவுண்ட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த கார்பனோட இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும். சரியா? இங்க டோட்டலா 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, பிரைமரி கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ அப்போ 5 into 3 வந்து 15 ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு, பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் 15 இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரி, அதே மாதிரியே 2 டிகிரி கார்பன், செகண்டரி கார்பன் அப்படின்னா என்னன்னா, கார்பன் அட்டாச் டு 2 அதர் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கார்பன் பாருங்களேன், இந்த கார்பன் வந்து இந்த சைடு ஒரு பாண்ட்னால கனெக்ட் ஆயிருக்கு, இந்த சைடு ஒரு பாண்ட்னால கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கார்பன் இந்த பக்கம் ஒரு கார்பனோட இந்த பக்கம் ஒரு கார்பனோட சேர்ந்திருக்கு இல்லையா? சோ அதனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 2 டிகிரி கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரியே இந்த மாலிகுல்ல இருக்கிறது இந்த இடத்துல பாருங்க, இந்த கார்பன் இதோட கனெக்ட் ஆயிருக்கு, இதோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதுவும் ஒரு 2 டிகிரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுலயே வந்து நம்ம இப்ப 3 டிகிரி கார்பன் அப்படின்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கும். சோ அதான் 3 டிகிரின்னு சொல்லுவோம். சோ இதுதான் அந்த 3 டிகிரி கார்பன். சோ 3 அதர் கார்பனோட இது கனெக்ட் ஆயிருக்கு. சோ லெஃப்ட், ரைட் அண்ட் பாட்டம் 1 கார்பன் இருக்கு. சோ 3 டிகிரி கார்பன். இப்போ நீங்க இதுல நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரைமரிக்கு எப்படி கவுண்ட் பண்ணணும், அதே மாதிரி தான் மத்ததுக்கும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அது தேவை. அப்புறம் 4 டிகிரி கார்பன், 4 டிகிரி கார்பன் அப்படின்றது 4 அதர் கார்பன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கார்பன் பாருங்க, இதுல இருந்து 4 டிகிரினாலே ஆப்வியஸா கார்பனோட வேலன்சி 4, அந்த 4மே 4 கார்பன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, இங்க எந்த ஹைட்ரஜனும் வராது. ஸோ அதனால இது வந்து 4 டிகிரி கார்பன் மட்டும்தான். சோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிராக்டிஸ் கொஸ்டின் ஒரு சிலது கொடுத்துருக்கேன் இங்க. சோ இங்க பாருங்க, இதுல வந்து மொத்தம் எத்தனை பிரைமரி கார்பன் இருக்கு, எத்தனை பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கு, செகண்டரி கார்பன், செகண்டரி ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு. சோ அந்த மாதிரி டைப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் சரியா தப்பா அப்படின்னு சொல்றேன்.